பவுல் ஜெபிக்கிறாரு, என்னை இந்த சபை பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளணும், அதற்கான ஞானம் இந்த சபைக்கு தேவை. இரண்டாவது, இந்த சபைக்கு பிதாவாகிய தேவனை குறித்த வெளிப்பாடு வேண்டும். கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை அழைத்த தேவன் யார், உங்களை பிரித்தெடுத்த தேவன் யார், உங்கள் தேவன் யார் என்கிற அறிவு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை. அது இருந்துச்சுன்னா யாரும் உங்களை பயமுறுத்திட முடியாது. யாரும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாத்தையும் அவன் பிடுங்கிட்டு போயிட்டான்ப்பா, உனக்கு ஒரு துறவும் கிடையாது, இந்த துருத்தி நீரும் தீர்ந்துருச்சா, செத்து போ. ஆமே, இந்த உலகம் அதை தான் சொல்லும். எல்லாம் சூழ்ந்தாச்சு, எலிசாவை பொட்டியை கட்டுங்க, காலில் விழுவோம் போய் சீரியா ராஜாட்ட. நான் காலில் விழுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல. கண்ணை திறந்துப்பா, மலையை சுற்றிலும் அக்கினி ரதமான குதிரைகளும் அந்த அக்கினி ரதங்களும் சுற்றி இருக்கிறத பார்ப்ப. ஆமே, கரங்களை வேத்திர அலையிலையா சொல்லுங்க. இந்த உலகம் எப்படா நம்மளை கீழே தள்ளி அமுக்கி மிதிச்சு ஒன்றும் இல்லாம ஆக்கலாம். ஈத்த வீட்டுக்காரன் அப்படிதான் நினைப்பான், ஒவ்வொரு எல்லையில் இருக்கிறவன் அப்படிதான் நினைப்பான். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் முதல்ல பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவை உங்களுக்கு தர விரும்புகிறார். அதற்கு தேவை உங்களுக்கு ஞானம். அவரை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஞானம். ரெண்டாவது வெளிப்பாடு வேணும்.